ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான சென்னா மசாலா செய்ய போறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல சனா வேகறதுக்கு தகுந்த தண்ணிய ஊத்தி, கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு, 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலையும் போட்டு, குக்கர மூடி வச்சுக்கலாம். 3ல இருந்து 4 விசில் விட்டு, விசிலோட பிரஷர் எடுத்து விட்டா, சுண்டல் ரெடி. நெக்ஸ்ட், சென்னா மசாலா செய்ய மசாலாவ பிரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்புல வச்சு, தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். இதுல நீளமா கட் பண்ண 2 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு லேசா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். கம்மியாவே போட்டுக்கோங்க. ஏன்னா சுண்டல் நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அந்த தண்ணிய நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளிய நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கலர் நல்லா டார்க்கா கிடைக்கும். தக்காளி வதங்கினதும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு லேசா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிக்ஸியோட தண்ணிய அலசி ஊத்திக்கலாம். மசாலா கொதிச்சதும் வேக வச்ச சுண்டல தண்ணியோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மேஷர் இல்லனா ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணீங்கன்னா சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான சுவையான சென்னா மசாலா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை.